ஹாய் வியூஸ், வெல்கம் டு தாதா சிக்கா. நான் உங்கள் தாதாபாய். இன்னைக்கு எல்லாரும் விரும்புறது யூடியூப் வீடியோஸ் போடுறது, யூடியூப்ல எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய மைண்ட்லையும் ஓடிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேவல் கோழி வீடியோங்களை எடுத்து சில குரூப்புங்களையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ இல்லை எங்கேயாச்சும் நம்ம போடுறோம்னாக்கா அங்கே சில பல பிரச்சனைகள் வைத்தறிச்சல் எல்லாம் வருது. அது ஏன் வருதுனாக்கா யூடியூப்ல ஒரு சேனலை ரெடி பண்ணி வீடியோ அப்டேட் பண்ணிட்டோம்னாக்கா யூடியூப்காரவங்க அப்படியே மூட்டையில் பணத்தை கட்டி கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போவாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். வைத்தறிச்சல் படாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், பிடிக்கல தேவைன்னா போயிடுங்க. உங்கள் வேலை வெட்டி பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கு பண்ணாடி பொழுதுங்களோட. அதை விட்டுட்டு மற்றவங்க பண்ணுற விஷயத்தில் மூக்கை நுழைச்சி மூக்கை கொடுத்து டேஷ் பண்ணாக்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னாங்க, இப்போது என்ன சொல்கிறேன். நான் இப்போ என்னன்னாக்கா யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு சேனலை ரன் பண்ணி அதை வீடியோஸ் அப்டேட் பண்ணி செட்டிங் பண்ணி எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி 1-2 வருஷம் வரைக்கும் அந்த சேனலை மோனிடைசேஷன் ஆக்கிறதுக்கு வெயிட் பண்ணி அந்த ரன்னிங் ஆகி பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்காரர் என்ன பண்ணுவான், நீ எந்தெந்த தப்பு பண்ணியிருக்கிற, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிற, எதை போடக்கூடாது எதை போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்து டக்குன்னு சொல்லிட்டு தட்டிட்டு ஓகே பாய் உன்னோட சேனலில் கேன்சல் ஆகிடுச்சு போயிட்டு வாடின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்ருவான். அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோம், ஐயோ அது பண்ணுறோம் இது பண்ணோம், ஐயோ அப்படின்ட்டு புலம்போம். அந்த புலம்பி நானும் தான் புலம்புனேன். அப்போ அந்த புலம்பல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் மாற்றி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி அதையும் நல்லா ரன் பண்ணி ஓகே ஆல்மோஸ்ட் போயிட்டு இருக்குது. ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் 1000 பேர் இருக்கணும். 1000 சப்ஸ்கிரைப் இருந்தால் மட்டுமே உங்கள் சேனல் மோனிடைசேஷன் பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் போடுற வீடியோஸு 4000 மணி நேரம் ஓடி இருந்தால் மட்டுமே யூடியூப்காரவங்க உங்களுடைய சேனலில் இது மோனிடைசேஷன் பண்ண முடியும். அப்போ இது ரெண்டுமே வர்றதுக்கு கோழியை வச்சு போடுறவங்களுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 1 வருஷம் ஆகிடும். 1 வருஷத்துக்கு அப்புறமா மானிடைசேஷன் கொடுப்பாங்க. அவன் எல்லாமே ஓகேவா இருந்து மானிடைசேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு பணம் வருது. பார்த்தீங்களா, பணம் மூட்டையில் கட்டி அந்த பணம் வர்றதுக்கு $100 வீடியோ ஓடி இருக்கணும். இந்த 4000 மணி நேரம் ஓடினதெல்லாம் ஃப்ரீ. அதுக்கப்புறமா நீங்கள் மெனக்கட்டு பண்ணுறது தான் $100 வரும். அந்த $100 வர்றதுக்கு குறைஞ்சது 3 மாதம் ஆகலாம், 5 மாதம் ஆகலாம், சில பேருக்கு 1 மாதம் கூட ஆகலாம். அப்போது இதெல்லாம் பண்ணி ரெடியாகி அவன் கொடுக்குற ஏதோ 5000 10,000 நம்ம கைக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகிடும். சேவல் கோழிகளை வச்சு இந்தியாவிலேருந்து வீடியோ போடுறவங்களுக்கு. அப்போ இதில் என்ன ஆகுதுனாக்கா, நம்ம வீடியோஸ் போட்டு நமக்கு வியூஸ் வரணும்னு சொல்லி நம்ம எங்கேயா ஷேர் பண்ணும்போது அங்கே நிறையா வைத்தறிச்சல் பிடிச்சவங்க இருக்கிறாங்க. வைத்தறிச்சல் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவன் வீடியோ ஷேர் பண்ணாக்கா இவனுக்கு வியூஸ் வரும்போது காசு வரும், அதனால தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கையை ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிக்கிட்டு பார்க்குறவங்களையும் பார்க்கக்கூடாத மாதிரி பண்ணி விட்டுறாங்க. நல்ல மனசு இருக்கிறதுனால. ஆனால் விஷயங்கள் சொல்கிறேன், உண்மை விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கிங்க. ஒரு யூடியூப் சேனலில் நீங்கள் சிம்பிளாக ஆரம்பிச்சிட்டீங்க, அதில் நீங்கள் வீடியோ எடுத்துட்டீங்க. வீடியோ எடுக்கிறதுக்கு எதை வச்சு எடுப்பீங்க, ஒன்று கேமரா வேணும் இல்லை ஃபோன் வேணும். ஓகே, ஒருத்தவங்களும் உதவி வேணும், இல்லாமல் கூட எடுத்துக்கலாம். சரி, ஃபோனும் வாங்கிட்டீங்க, குறைஞ்சது 30,000 ரூபா. இப்போ அந்த ஃபோனை ஹோல்டு பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கிட்டீங்க, அது ஒரு 3000 ரூபா. ஓகே, லாங் டிஸ்டன்ஸில் மைக் சவுண்ட் வராமல் இருக்கிறது கரெக்டாக வரதுக்கோசரம் மைக் வாங்குறீங்க, அது ஒரு 3000-4000 ரூபா. ஓகே, இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு கணக்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, இப்போ இதுக்கப்புறமா எடிட் பண்ணி நம்ம வீடியோஸை அப்டேட் பண்ணதுக்கு நெட்டு வேணும். நெட்டு இல்லாமல் சும்மாலாம் அப்டேட் பண்ணணும். நெட்டு போட்டால் தான் மணி போட்டால் தான் வரும். ஓகே, நெட்டும் போட்டிங்க அப்டேட்டும் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த செலவு மட்டும் உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, குறைஞ்சது ஒரு 20,000 50,000 ஆகுது. அப்போ இவ்வளோ செலவு பண்ணி நம்ம அந்த வீடியோ அப்டேட் பண்ணி 1 வருஷம் 1.5 வருஷம் ஓட்டி 1000 சப்ஸ்கிரைபர் 4000 மணி நேரம் ரன்னிங் ஆகி அதுக்கப்புறம் மோனிடைசேஷன் ஆகி வருமோ வராதோ அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே ஓட்டி ஓகே ஆகி அதுக்கப்புறம் $100 அந்த காசு வர வரைக்கும் வீடியோ போடுறவன் உயிரோடு இருக்கிறானோ இருக்க மாட்டானோ தெரியாது. அதனால் வைத்தறிச்சல் படாதீங்க. உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா வேலை வெட்டியை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கேன். ஏன் உங்களுடைய நல்ல நேரத்தை வீணடிக்கிறீங்க? ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போது மற்ற வீடியோஸ் போடுறவா இருக்காங்க இல்லையா, உதாரணத்துக்கு இப்போது சினிமாவிலேருந்து சீன் கட் பண்ணி போடுவாங்க, இல்லை பாட்டு போடுறாங்க, இல்லை வேறு எதுவும் அவங்க ஃபன் பண்ணுறாங்க. அந்த வீடியோஸ்லாம் போடும்போது வியூஸ் நிறையா வரும். சேவல் கோழியை வச்சு வீடியோ போடும்போது வியூஸ் ரொம்ப கம்மியாக வரும். கரெக்டாக 1 வருஷத்துக்கு மற்ற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வியூஸ் கம்மியாக வருதுன்னாக்கா சேவல் கோழி வீடியோ போகிறவங்களுக்கு
குறைஞ்சது ஒரு 5000 வியூஸ் 10,000 வியூஸ் தான் வரும். இவ்வளோ தான் வரும். அப்போ இந்த வியூஸை வச்சுக்கிட்டு யூடியூப்காரன் காசுலாம் கொடுக்க மாட்டான். அதெல்லாம் கொடுக்கணும்னா நிறைய மெனக்கடணும். ஓகேங்களா? இன்னொன்று என்னன்னாக்கா, நம்ம ஊர் அதாவது இந்தியாவில் இருந்து கோழி சேவல்களை கையில் வச்சுக்கிட்டு கம்பீரமாக தடவிக்கிட்டு வீடியோலாம் போடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுற புதுசாக யூடியூபர்ஸுக்கு கவனமாக கேளுங்க. அந்த மாதிரி போடுறவங்களுடைய யூடியூப் வீடியோவை டிலீட் பண்ணிவிடுவாங்க. சில சேனல்களில் மட்டும் ஒரு சில பேர் வந்து சேனலை ஹோல்டு பண்ணுறாங்க. அது வந்து அவங்க யூடியூபருடைய நோட்டெடுக்கு வரும்போது வாண்டடாக தூக்கிடுவாங்க அதெல்லாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு அனுபவம் ஆல்ரெடி 2-3 சேனலில் போயிடுச்சு. இது அதுக்கு அடுத்து போட்டுக்கிறது. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் நம்மளை பார்த்து ஆனால் நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணதுனால சரி ஓகே போட்டு விடுவோம், என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கலாம். மற்றபடி வந்து பணம்லாம் எனக்கு இது வரைக்கும் ₹1 கூட யூடியூப்லேருந்து வரலை. ஓகேவா? அதெல்லாம் வரணுன்னாக்கா ரொம்ப நல்லா ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, வயிற்றுச்சல் படாதீங்க. ஒரு விஷயம் ஒருத்தன் பண்ணுறான்னா முடிஞ்சால் அவனுக்கு உதவி பண்ணுங்க. இல்லைன்னா தூரமாக இருந்து யாராச்சும் உதவி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு மனசில் பரவாயில்ல நம்மளால் முடியல அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டே இருங்க. ஓகே? அதாவது இப்போ இந்தியாவிலேருந்து வீடியோ போடுறீங்க இல்லையா, இப்போ இந்தியாவிலேருந்து வீடியோ போடும்போது எவ்வளோ பிரச்சனை வருது. சேவல் வீடியோவில் கத்தக்கூடாது, நம்ம அதை முடுவக்கூடாது, ரக்கையை தூக்கக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணோம்னா இதெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணுறதா இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் உருவாக்கின ஒரு நீல லைன் உங்களுக்கு புரியும். நீல லைனில் இருந்து பல விலங்குகளை பாதுகாக்கிறதுக்கு நீல லைன் சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ இவன் வந்து எங்கேருந்தோ வந்து நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டுட்டு நம்ம கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டான். இப்போ நம்ம அதை மீறி ஒன்றும் பண்ண முடியல. பண்ணாக்கா நம்ம குற்றவாளி அப்படியே தூக்கின்னு போய் வச்சு குத்துன்னு குத்தி நோங்க எடுத்துடுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அதே சேம் வீடியோஸை உதாரணத்துக்கு நீங்கள் லண்டனுக்கோ அமெரிக்காவுக்கோ இட்டாலிக்கோ ஃப்ரான்ஸுக்கோ எங்கேயோ போயிட்டீங்க, அதே வீடியோவை அந்த ஊரில் இருந்து இமெயில் வச்சு அந்த ஊரில் வீடியோ அப்டேட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோவை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்? அங்கே தான் நீங்கள் திங்கிங் பண்ணணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வெளிநாட்டில் இருந்து அதாவது மற்ற கண்ட்ரிகளில் இருந்து ஒருத்தன் சேவல் கோழியை வச்சு வீடியோ போடும்போது அவனுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, அவன் எப்படி சேவல் கோழியை வச்சு போடுறான், அவன் என்னென்ன பண்ணுறான், அதே சேம் விஷயத்த நம்ம ஊர்க்காரன் ஒருத்தவன் பண்ணான்னா நம்ம ஊர்க்காரனுக்கு அடி குத்து. காரணம் நம்மளாம் நீல லைனுக்கு அண்டரில் இருக்கிறோம். புரியுதுங்களா? ஓகேவா? இப்போ வந்து இந்த வீடியோ பார்க்குற இந்த புதுசாக வீடியோ சேனல் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுவீங்க. அதுக்கப்புறம் காசு போனோம் யூடியூப்காரன் மூட்டையில் கொடுத்தான்னா வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு தலைகாணி கட்டி வச்சுட்டு அழகாக ஜம்முன்னு ஜாலியாக தான். ஓகே கைஸ், அதாவது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, நான் 2 சேனல் ஆரம்பித்து எல்லாமே பண்ணி வேஸ்ட்டாக போய் இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க இல்லையா, ஆரம்ப காலத்தில் வருவாங்க இல்லையா ஆர்வப்பாளருங்க, அவங்களுக்கு வந்து ஒரு முன்னெச்சரிக்கை, அவங்களுடைய மாற்ற வார்த்தை அவங்க பண்ணுறது சரியாக ஒழுங்காக பண்ணாங்கன்னா அவங்களுடைய மெனக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பலன் வரும். அதனால தான் வந்து இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி வீடியோ போடுறவங்கள பற்றி எனக்கு போட்டி போடுறவங்களாம் கிடையாது. நீங்கள் போடுங்க, ஜாலியாக போடுங்க, எது வேணாலும் போடுங்க. யூடியூப்காரன் ஒத்துக்கிட்டான்னா நல்லா இருங்க, ஒத்துக்கலைன்னா ஓரமாக இருங்க. புரியுதுங்களா? அதனால் கவனமாக போடுங்க. ஏன்னா நம்ம மெனக்கட்டு ஒரு விஷயம் செஞ்சு எல்லாம் ஓகே வரும் நினச்சி கடைசியில் ஒன்றுமே வந்துச்சிங்களேன் தலையில் இடியும் இந்த மாதிரி ஆகிடும். அதனால் அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு நல்ல நினைப்பில் தான் வந்து நம்ம சொல்கிறேன். ஓகே காய்ஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் சேர்த்து சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எல்லாமே சேர்த்து சொல்லணுன்னாக்கா அப்படியே லெங்க்த்தாக போயிடும், உங்களுடைய நல்ல நேரமும் வீணாகிடும். ஓகே காய்ஸ், அதனால் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய் பாய். நான் உங்கள் தாதாபாய். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.